என் இனிய நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் பிரசாந்த் ஸ்கிரிட் கார்னர். நேற்றுக்கு மேட்ச் வந்து சிஎஸ்கே வந்து லூஸ் பண்ணிட்டாங்க. பரவாயில்ல. பட் நேற்றுக்கு மேட்ச் பற்றி சொல்லணும்னா, கை கட்டினது வாய் கட்டலன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிருவோம்னு நினச்சோம். ஹாஃப் ஸ்டேஜில் ஆல்மோஸ்ட் 85 ரன்ஸ் தேவைப்பட்டுச்சு. லாஸ்ட் 10 ஓவர்ஸில் 3 விக்கெட்ஸ் போயிருந்தது. பட் இருந்தாலும் சென்னையால் இந்த மேட்சை ஜெயிக்க முடியல. இது ஒரு டிசப்பாயிண்டிங் லாஸ், ஒரு வலி கொடுக்குற லாஸ். அதனால் இந்த லாஸ்லேருந்து மீண்டு எப்படி வருவாங்க அப்படிங்கிறத அடுத்த மேட்ச்சில் பார்க்கணும். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா மேட் ஷாட் இறக்கிருந்தாங்க. லெஃப்ட் ஹேண்டட் பேட்டர்ஸ் இருந்ததுனால ஒரு ரைட் ஆஃப் ஸ்பின்னர் அவர் 2 ஓவர் நல்லா போட்டார். மேபி ஒரு சின்ன டெக்னிக்கல் மிஸ்டேக் பண்ணாங்க. 3வது ஓவர் ஷாட் கொடுத்தது. அபிஷேக் சர்மா வந்து அதிரடியாக 24 ரன்ஸ் அடித்து பவர் பிளேயில் 75 ரன்ஸ் அடித்தாங்க. பட் பவர் பிளேயில் கடைசி 2 பாலில் 2 விக்கெட்டு கம்பேக் பண்ணாங்க. அதுக்கப்புறமும் பவுலிங் நல்லா இருந்துச்சு. 20 ஓவர்ஸ் வரைக்கும் நல்லா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி லெஸ் தென் 200 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. 195ங்கிற டார்கெட் வந்து இப்போ இருக்கிற T20 இப்போ நீங்கள் நடந்த மேட்செல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து அவ்வளோ பெரிய டார்கெட் கிடையாது. நம்மளோட பேட்டிங்கில் சாம்சன் இந்த மேட்ச்சில் அடிக்கலை. பட் ஆயுஷ் மாத்திரம் நல்லா அடித்தார். பட் அவர் வந்து ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி ஆகி அவர் அடிக்க முடியாமல் நின்று அடுத்த பந்தில் அவுட் ஆனார். அதே அடுத்த ஓவரில் ருத்ராஜ் கெய்க்வாடும் அவுட் ஆனார். கொஞ்சம் மொமெண்டம் லாஸ் ஆச்சு. மேட்சோட டர்னிங் பாயிண்ட்டே இங்கே தான். இங்கே தான் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி மிஸ்டேக் ருத்ராஜ் கெய்க்வாட் சைட்லேருந்து, டீம் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து. நீங்கள் வந்து நல்லா அடிச்சிருக்கீங்க பவர் பிளே. அதை கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிருந்தீங்கன்னா சர்ஃப்ராஸ் கான் முதல்ல இறக்கிருக்கணும். மேத்யூ ஷாட் உள்ளே வந்தது வந்து மிகப்பெரிய மிஸ்டேக். அவர் வந்திருக்கவே கூடாது பேட்டிங்க்கு. அவர் வந்து 7, 8 லாஸ்ட்டில் வச்சுருந்துருக்கலாம். அவர் வந்து நம்பர் 4 வரணும்னு தேவையே இல்லை. அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து சர்ஃப்ராஸ் கான் இறக்குனீங்க. அதுக்கு பதிலாக பிரவிஸ் இறக்கிருந்துருக்கலாம். ஐடியலி வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் அவுட் ஆனோடனே சர்ஃப்ராஸ் கான் வந்திருக்கணும். அதுக்கப்புறம் பிரவிஸ் வந்திருக்கணும். அப்புறம் துபே வந்திருக்கணும். அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா மேபி நம்ம வந்து இந்த மேட்ச்சை ஜெயிச்சிருக்கலாம். இருந்தாலும் லாஸ்ட் 10 ஹவர்ஸ் சேஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் தான் 84, 85ங்கிறது. பட் அங்கே தான் வந்து நம்ம கிரெடிட் ஹேஸ் டு பி கிவன் டு SRH பவுலர்ஸ். அவங்க வந்து ரொம்ப நல்லா பவுலிங் போட்டாங்க. சகிப் ஹுசேனாக இருக்கட்டும், நம்ம நிதிஷ்குமார் ரெட்டியாக இருக்கட்டும், அப்புறம் இஷான் மலிங்காவாக இருக்கட்டும். இஷான் மலிங்கா நல்ல பவுலிங் போட்டார். மேன் ஆஃப் தி மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். கடைசியில் வந்து நமக்கு ப்ரெஷர் கூடி துபே அவுட் ஆனார் சகிப் ஹுசேன் ஓவரில். அதுக்கப்புறம் வந்து ஓவர் டர்னும் அன்ஷுல் கம்போஜும் ட்ரை பண்ணாங்க. பட் இட் வாஸ் டூ மச் டு டூ ஃபார் தெம். அதனால் வி லாஸ்ட் பை 10 ரன்ஸ். இது வந்து ஒரு மிகப்பெரிய லாஸ் கிடையாது. பட் இது வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டான லாஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, எளிதாக ஜெயிக்கக்கூடிய மேட்சை வந்து நீங்கள் தோற்று போகும்போது ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். பிளேயர்ஸ்க்காக இருக்கட்டும் சரி, டீம் மேனேஜ்மெண்ட்காக சரி. ஒரு டென்ட் இந்த கான்ஃபிடன்ஸ். நல்லா 2 மேட்ச் ஜெயிச்சு நல்லா கான்ஃபிடன்ஸில் வந்துட்டு இருக்கும்போது உங்களோட கான்ஃபிடன்ஸில் ஒரு டென்ட் விழுந்திருக்கு. இன்னும் என்ன பெரிய பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஆயுஷ் மாத்திரை வந்து இன்ஜுரி ஆகி அவர் வந்து அடுத்த 2-3 போட்டிகளில் விளையாட மாட்டாருன்னு சொல்கிறாங்க. அவரோட இன்ஜுரியோட கண்டிஷன் என்ன, எவ்வளோ நாள் வெளியில் இருப்பார் அப்படிங்கிறத இன்னும் தெளிவுபடுத்தலை. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே தோனி வந்து இந்த மேட்ச்லையும் விளையாட வரல. ரொம்ப ஹைப் கொடுத்தாரு. பட் இந்த மேட்ச்சில் விளையாட வரல. அடுத்த மேட்ச்சில் மும்பை இந்தியன்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க. அங்கேயாவது விளையாட வருவாரான்னு எதிர்பார்க்கலாம். நண்பர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எங்கே நம்ம மேட்சை தோற்றோன்னு நினைக்கிறீங்க? எதை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எதை மாற்றணும்னு நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், விசில் போட்டுக்கிட்டே இருங்க.